ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் நம்ம இதை நீங்கள் தக்காளி ரசத்தை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் ஊற்றி கூட குடிக்கலாம். ஓகே, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா? இங்கே நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதை நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த புளி ஜூஸ் வந்து ஒரு 1.5 கப்புக்கு எடுத்துக்கிறோங்க. நம்ம நெய் தான் சேர்க்க போகிறோம், 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறோங்க. நெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் சேருங்க, அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் மற்ற எண்ணெய்கள் சேர்க்கறத விட. கொத்தமல்லி தழை கொஞ்சம் கழுவி வெட்டி வச்சிருக்கேன். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கேன். பெருங்காயம் வந்து நான் 1/4 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேங்க. ஜீரகம் 2 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கணும். மிளகு 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கணும். அது 2, இது 1. அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூடு வந்து நான் இங்கே ஒரு 6 வெள்ளைப்பூடை உரிச்சு நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். கடுகு வந்து 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேங்க. காஞ்ச மிளகா ஒரு 3 4 நம்பர் எடுத்துக்கோங்க, இது உங்கள் காரத்தை பொறுத்தது. மஞ்சள் பொடி வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நம்ம கொஞ்சம் அப்புறம் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். ஓகே, இது இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல நாம் வந்து இந்த மிளகு சீரகம் இருக்குல்லையா, 2ஐயும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரசம் வைக்கிறதா இருந்தால் மிளகு சீரகத்தை அப்போதைக்கு முழுசாக எடுத்து அரைங்க. ஏற்கனவே வச்சிருந்த மிளகு பொடியோ சீரக பொடியோ சேர்க்காதீங்க, ரசம் நல்லாவே வராது, நல்லா மனமாகவும் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சா பொடிகள் 2ஐயும். இப்போ நான் நெய்யை உருக்கிட்டு அதில் கடுகை போட்டு வெடிக்க விட்டதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு அது மாதிரி இடித்து வச்சிருக்கேன் வெள்ளைப்பூடையும் சேர்த்தாச்சு. சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அந்த வெள்ளைப்பூடு சேர்த்தாலே நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்க பெருங்காயம், எனக்கு பெருங்காயம் கட்டி இருந்தனால இடிச்சு வச்சதை நான் சேர்க்குறேன். பெருங்காயம் இந்த வெள்ளைப்பூடுமே நல்லா வாசத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி பழம், அந்த தக்காளி பழத்தை இதில் போடுறோம். நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழமாக பார்த்து போடுங்க. காயாக எடுக்க வேணாம், ஓரளவு பழமாக இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா, அதனால தான். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சா, அதோட நல்லா வெயிட் பண்ணுங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க காரணத்தை கொண்டோம். இப்போ இதில் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் பொடியையும் அந்த மிளகு சீரகம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அப்போதைக்கு, அதையும் இதில் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தலைகள்ல 3/4 பகுதி இதில் சேர்த்துருங்க, அதாவது 95% சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாம வந்து இது வதங்கறதுக்கு ஒரு 3 நிமிஷமா அது எடுக்கும். நீங்கள் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி இருக்குல்லையே, அதை இதில் ஊற்றிருங்க. ஊற்றி லைட்டாக கொதி வந்தால் போதும். இந்த பாருங்க, இந்த மாதிரி சைடில் கொதி வர ஆரம்பிச்சிருச்சா, இப்போ நீங்கள் மல்லித்தலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம், இறக்கிடலாம். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் காயில் உள்ள கேஸ் அடுப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து வேறு அடுப்புக்கு மாற்றிங்க, இல்லைன்னா அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் புளி நல்லாவே கொதிச்சிடும். அதனால் இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுருங்க. இந்த தக்காளி ரசத்தை வந்து நீங்கள் வெள்ளை சாதத்தை வடித்து அப்பளத்தை வச்சோ வடகம் இல்லைன்னா ஒரு முட்டையை பொறிச்சு வச்சோ சாப்பிடலாம், அமர்க்கலமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கறி சாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து மிளகு சீரகம்லாம் வெள்ளைப்பூடெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சளி இருமல் அந்த கோல்டு இருக்க நேரத்தில் இதை வச்சு குடிச்சா நல்லா இதமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.